அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, மாபெரும் இறுதிக்கட்ட கருத்து கணிப்பு. முக்கிய புள்ளிகள் நிக்க போற தொகுதிகள்ல, அதை விட ரொம்ப முக்கியமா நான் ஒண்ணு சொல்லிக்கிறேன். இந்த ஒரு வீடியோ அப்படின்றது எப்ப டெலீட் ஆகும் அப்படின்றது நமக்கே தெரியாது. ஏன்னா, தேர்தல் ஆணையத்தோட இறுதிக்கட்ட பிரச்சார நாள் இன்னைக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ற போற ஆலோசனை பத்தி, நெறைய விஷயங்கள் பத்தி இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பேச போறோம். தயவுசெய்து வீடியோவ பார்த்துருங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்த்த கையோட 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஹைப் இருக்கும் கீழ குடுங்க. உங்களோட கமெண்ட்டையும் சொல்லிட்டு போயிருங்க. ஒவ்வொரு கமெண்ட்டுக்கும் நானும் பதில் குடுத்துடுறேன். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா வகையிலயும் கருத்து கணிப்புகள் பல கட்சியிலிருந்து, பல ரீதியிலிருந்து அவங்களுக்குள்ளே எடுத்துக்கிட்டு, அவங்களுக்குள்ளே நாங்க தான் ஜெயிச்சுக்குருவோம்னு ஒட்டுமொத்த மக்களையும் ஏமாத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நான் சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட வீடியோக்கள்ல இத பத்தி நம்ம பேசியாச்சு. இன்னைக்கு முக்கிய புள்ளிகள் இறங்குற சில தொகுதிகள்ல எந்தெந்த வேட்பாளர்கள் ஜெயிப்பாங்க அப்படின்ற வரைக்கும் நம்ம எல்லாமே டீட்டெயில்டா பேசிட்டோம். இப்ப நம்ம மேலோட்டமா பேச போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, 173 தொகுதிகளுக்கான, அதாவது முக்கியமா நான் சொல்லிடுறேன், டெல்டா மாவட்டம், கொங்கு மாவட்டம், தென் மாவட்டம், சென்னை மண்டலம். இது பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா சேர்த்து 173 தொகுதிகள் வருது. டெல்டால மட்டும் பார்த்தீங்கன்னா 41 தொகுதிகள் வருது. கொங்கு மண்டலத்தில் 68 தொகுதிகள் வருது. தென் மாவட்டத்தில் 58 தொகுதிகள் வருது. இவ்வளோ விஷயங்கள் இன்னைக்கு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இத்தனை சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது ஒவ்வொரு விஷயமா, ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் சாதகமா எந்தெந்த ஏரியால எந்தெந்த வேட்பாளர், இப்போ டெல்டா மாவட்டம்னு பொறுத்தா விவசாயிகளுக்கு சாதகமா, விவசாயிகளுக்கான முக்கிய தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிற அரசா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு. கொங்கு மண்டல மக்களுக்கான முக்கியமான விஷயமா அந்த நெசவாளர்கள் மற்றும் அந்த திருப்பூர்ல இருக்கிற சில முக்கியமான இயந்திர கம்பெனிகள், இதுக்கெல்லாம் சாதகமான தேர்தல் அறிக்கை கொடுத்திருக்கிற ஒரு முக்கியமான கட்சியா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் இருக்கு. சென்னையை பொறுத்த வரைக்கும் சென்னையில என்னென்ன தேவைன்னு தெரிஞ்ச, சென்னையில வாழ்ற தலைவருக்கு தெரியாதா அப்படின்ற அளவுக்கு தமிழக வெற்றி கழகம் கொடுத்த தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு. தென் மண்டலங்கள் பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்த தென் மாவட்டங்களுக்குமே என்ன தேவை, போக்குவரத்து நெரிசல் முக்கியமா, இவ்வளோ விஷயங்களுக்கு தவிர்த்து இன்னைக்கு விஜய் அவர்கள் கொடுத்த தேர்தல் அறிக்கை சாதகமா இருக்கு. இவ்வளோதுலையும் நம்ம என்னதான் இன்னைக்கு மாற்று கட்சிகள் ஆண்டுகிட்டு இருக்கிற தீய சக்தி, ஆண்டு முடிச்ச தீஞ்சு போன சக்தி, இவ்வளவுலாம் நம்ம பேசினா கூட இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இந்த 173 தொகுதிகளில் 147 தொகுதிகள் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான கம்பெனி ஒன்று பேசியிருக்காங்க. இதை பத்தி நான் என்ன கம்பெனி அப்படின்றத நான் விவரமா சொல்லிடுறேன். இந்த ஒரு புள்ளி விவர கணக்கு வந்ததுக்கு அப்புறமா, இந்த கருத்து கணிப்பு வந்ததுக்கு அப்புறமா உண்மையிலே தீய சக்தி அப்படின்றது ரொம்பவே ஆடி போயிருச்சுன்னு சொல்லணும். இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் தலையில துண்ட போட்டு உட்கார்ற அளவுக்கு தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டி ரகசிய மீட்டிங் நடத்தி இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் கூட்டத்தை தடுங்க, இவ்வளவு கூட்டம் சேர விடக்கூடாது, இன்னி நான் சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு இதுவரைக்கும் விஜய் அவர்களுடைய பெயரை உச்சரிக்காத ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பெயரை உச்சரிச்சு ஒரு எதிர்ப்பு குரலை தெரிவிச்சிருக்காரு. ஒரு நடிகர் எப்படி நாளாடலாம் அப்படின்ற கேள்வியை கேட்டிருக்காரு. இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு எதிர்ப்பை வெளியில காட்டுற இந்த ஸ்டாலின் அவர்களுக்கு இன்னைக்கு தான் முதல் தடவையா பயம் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு முன்னாடியே வந்தனால தான் ஏகப்பட்ட SOP போட்டு தடுத்திருப்பாங்க. இதை பற்றி நம்ம பேசியிருப்போம். இன்னைக்கு விஜய் அவர்கள் முழுக்க இன்னைக்கு இறுதிக்கட்ட பிரச்சார நாள் ஏப்ரல் 21 இதுக்கப்புறம் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே எந்த ஒரு கட்சி வேட்பாளரும் தன்னுடைய கட்சியை வெளியில பிரச்சாரம் பண்ண முடியாது. 6 மணியோட பிரச்சாரம் முடியும். அதாவது பூத் ஆஃபீஸ்க்கு 200 மீட்டருக்கு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய விளம்பரங்கள் எதுவுமே இருக்கக்கூடாது. இதெல்லாம் தேர்தல் நடத்தை விரும்புதுகள். இதனால தான் நான் சொன்னேன் இந்த வீடியோ எப்போ வேணாலும் டெலீட் ஆயிரும், முழுசா பார்த்துருங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேலே ஏன் பிரச்சாரம் பண்ண மாட்டேன்றார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்கும் போது இன்னைக்கு S.A. சந்திரசேகர் அவர்கள், விஜய் அவர்களுடைய தந்தை ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா, 6 மணிக்கு மேலே இது வரைக்கும் விஜய் அவர்கள் வெளியிலலாம் எவ்வளவோ இடங்களுக்கு ஷூட்டிங் போயிருக்காங்க. எத்தனையோ இடங்கள்ல நைட்டு 12 மணி ஆயிருக்கு, 1 மணி ஆயிருக்கு, எவ்வளவோ இடங்கள்ல இருந்துட்டு வந்த நம்மளுடைய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இந்த 6 மணிக்கு மேலே சமீப காலமா பிரச்சாரங்களை ரத்து பண்றது ஏன் அப்படின்ற கேள்விக்கு முக்கியமா பதில் கொடுத்திருக்காரு. நம்ம கரூர்ல நடந்த சம்பவம் விஜய் அவர்களை ரொம்பவே பாதிச்சிருக்கு. 7 மணியை தாண்டினதுக்கு அப்புறமா அங்க நடந்த ஒரு சம்பவம் அப்படின்றது ஒன்னொன்னா வெளியில வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த தீய சக்தி இருட்டினதுக்கு அப்புறமா என்னெல்லாம் பண்ணும் அப்படின்றது கரூர்ல கண்ணு முன்னாடி தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கும் பாத்தீங்கன்னா அதே கரூர்ல அதே ரவுடிகளை வச்சு அதிமுக திமுக கூடயே பயங்கர சண்டைகள் வந்திருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பேசு பொருளா போயிட்டு இருக்கு. அதனாலதான் விஜய் அவர்கள் 6 மணிக்கு மேல கரூர் சம்பவத்தை நினைச்சு தன்னுடைய தொண்டர்களோட பாதுகாப்பை கருதி அவர் வெளியில வர்றதில்ல. சும்மா நார்மலா வீட்டை விட்டு வெளியில வந்துட்டா கூட மக்கள் கூடிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்துல அவர் வர்றதில்லைன்னு S.A. சந்திரசேகர் அவர்களே சொல்லியிருக்காரு. அது ரொம்பவே முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு
முக்கியமா அத நான் பேச வந்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, நேத்து விஜய் அவர்கள் ஒட்டுமொத்த சென்னையிலயுமே ஒரு ரவுண்ட் வந்திருப்பாரு. பேசாத பிரச்சாரம் அப்டின்னா கூட, இன்னைக்கு ஒரு இந்த பேசும் படம் அப்டின்னு சொல்லிட்டு பேசாத ஒரு படம் இருக்கும். அது எந்த அளவுக்கு வெற்றி நட போட்டுருச்சுன்னு அந்த கட்ட ஆளுகளுக்கு நல்லா தெரியும். அந்த மாதிரி இன்னைக்கு எந்த ஒரு வார்த்தையும் பேசாம இன்னைக்கு விஜய் அவர்கள் பண்ண போற இந்த பண்ணி முடிச்சிருக்கிற இந்த பிரச்சாரம் உலகம் முழுக்க பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில பார்த்தீங்கன்னா, நேத்து சென்னையில பயங்கரமா நடந்துகிட்டு இருக்கிற பிரச்சாரத்தின் போது பெண்கள் கூட்டத்துக்குள்ள ஒரு காவல்துறை ரொம்பவே அத்துமீறி நடந்திருக்காரு. அது ரொம்ப மோசமான செயலா இருந்துச்சு. அந்த பெண்கள் வந்து நெறைய பேர் ரொம்பவே வருத்தப்பட்டு தனித்தனியா பதிவு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் நானும் பார்த்தேன். அந்த பெண்களை ரொம்பவே மோசமான நிலைமையில அவர் வந்து இடிச்சு தள்ளிக்கிட்டு, படக்கூடாத இடங்கள்ல எல்லாம் கைப்பட்டுட்டு அப்படியே வருது. அந்த பெண்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கான ஒரு மோசமான சம்பவம் நடந்திருக்கு. ஏன் இந்த காவல்துறை இந்த மாரி பண்றாங்க அப்படின்றது நான் சில பேர தான் நான் சொல்றேன் முக்கியமா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எவ்வளவோ வந்து சல்யூட் அடிச்சிருப்பாரு காவல்துறைக்கு. ஆனா இந்த மாரி காவல்துறையும் இருக்க தான் செய்றாங்க அப்படின்றது ரொம்பவே வருந்தத்தக்க விஷயமா இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்பதான் முக்கியமான விஷயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். ரஜினி அவர்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட இடங்கள்ல விஜய் அவர்களுக்கு எதிரா பேசிக்கிட்டு இருக்காரு ரஜினி. கொஞ்ச நாட்களா அந்த காக்கா கழுகு கதையா இருக்கட்டும், சூப்பர் ஸ்டார் பட்டம் மாறுற விஷயமா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து விஜய் அவர்கள் அப்படியே தூசி மாரி தட்டி விட்டு போயிட்டு இருக்காப்ல. இது நமக்கும் தெரியும். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் அப்படின்னா ரஜினி அவர்கள், இளைய தளபதி அப்படின்னா நம்மளுடைய விஜயை தவிர வேற யாருமே கிடையாது. அப்ப இவ்வளோத்தையும் தாண்டி இவங்களுக்குள்ள நடக்க போற அந்த தலைமை பிரச்சனைக்கு பயங்கரமா வந்து ரஜினி அவர்கள் தன்னுடைய தலைமை பண்பை மீறி கூட பேசியிருக்காருன்னு சொல்லணும். அவரோட ரசிகர்களை நல்லபடியா வழி நடத்தினாரான்னு கேட்டா கிடையாது, ஏமாத்திருக்காரு. இவ்வளதையும் தாண்டி ஆதவ அர்ஜுனா ஒரு பொதுக்கூட்டத்துல மன வலிமை இல்லாதனால தான் அவர் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு ஒரு வார்த்தையை கரெக்டா தான் சொல்லியிருப்பாரு. அதுக்கெல்லாம் கூட உடனே வந்து பயங்கரமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கல, போனா எந்திரிச்சு உட்காந்த மாதிரி வந்து அறிக்கைலாம் விட்டாப்ல. இப்ப பாத்தீங்கன்னா அவர் என்ன பேசியிருக்காருன்னா, முழுக்க முழுக்க என்டிஏவுக்கு தான் என்னோட ரசிகர்கள்லாம் ஆதரவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் கொடுத்துருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன மேட்ரு அப்படின்னா, இன்னைக்கு ரஜினி வேணா ஆதரவு வந்து என்டிஏக்கு கொடுக்கலாம், அது அவருடைய விருப்பம், அதை பத்தி நம்ம கவலைப்படக்கூடாது. அவர் ஒரு ஆள் வேணா என்டியோட போய் சேர்ந்துக்கலாம். ஆனா இன்னைக்கு ரஜினியோட ரசிகர்கள், ஒட்டுமொத்த ரசிகர்கள் இன்னைக்கு டிவிக்கு பக்கம் தான் இருக்காங்க. எப்படி பார்த்தீங்களா, இறுதி பிரச்சார நாள் அன்று எப்படியெல்லாம் இந்த தீய சக்தியும் தீஞ்சு போன சக்தியும் வேலை பார்க்குது பாருங்க. இதை தான் நம்ம முக்கியமா பேசியாகணும். அப்ப ரஜினி ரசிகர்கள் இன்னைக்கு வந்து டிவிகேவுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. ஒட்டுமொத்த திரையுலகத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ 2-3 நாட்களா சின்ன திரை நடிகர்ல இருந்து வெள்ளித்திரை நடிகர் வரைக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களுக்கு ஆதரவா சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு ஏன் TN26 படத்துல நடிச்ச நட்டி அவர்கள் கூட விஜய் தான் முதல்வர் ஆவார்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்லி நேத்து ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அப்ப இன்னைக்கு எஸ்கே நம்மளுடைய சிவகார்த்திகேயன் அவர்கள் இருக்கட்டும், ஜனநாயகன் படத்துக்கு குரல் கொடுத்திருக்காரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்க 2 மாசம் பேக்ல போனீங்கன்னா தெரியும். பராசக்தி படம் வந்திருந்தப்ப இவ்வளோ பேரும் வந்து இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு எதிராக இருந்தவங்க பூரா ஒட்டுமொத்தமா இன்னைக்கு திரையுலகமே வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கும், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுக்கும், அவர் சார்பா நிற்கிற எல்லா வேட்பாளர்களுக்கும் ஆதரவா கொடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன காரணம்? இன்னைக்கு திரையுலக இன்னைக்கு தூக்கி நிப்பாட்ட போறது அப்படின்றது கண்டிப்பா விஜய் அவர்களுடைய ரசிகர்கள் மற்றும் தொண்டர்கள் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதை விட ரொம்ப முக்கியமா சில தீய சக்திகள் பல வேலைகளை பார்த்துக்கிட்டு தான் இருக்கு. அதே திரைத்துறையில இருக்கிற சில பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்த்தி மற்றும் கணேஷ் இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருடைய தொண்டர்கள் வந்து அவரை லாஸ்ட்டா ஒரு தடவை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு தான் அவர் வர்றாரு அப்படின்னு மிகப்பெரிய ஒரு வார்த்தையை பேசியிருக்காங்க ஆர்த்தி. இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஆர்த்தியை ஒரு நல்ல காமெடி நடிகையாக பிடிச்சிச்சு. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை வந்து சின்ன வார்த்தை கிடையாது. அவங்க கண்டிப்பாக அந்த வார்த்தைக்கு வருத்தப்படுவாங்க. அது சீக்கிரம் அவங்களே வருந்துறேன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுவாங்க. அதையும் நம்ம எதிர்பார்ப்போம். அதை விட முக்கியமாக இன்னைக்கு இந்த தீயசக்தி பல நடிகர்கள்ட்ட என்னதான் காசை கொடுத்து நம்ம சத்யராஜா இருக்கட்டும், சத்யராஜ் பொண்ணா இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர்கிட்ட பேசி இருந்தாலும் நம்மளுடைய அண்ணன் சிபிராஜ்னு சொல்ற அந்த மரியாதைக்கு இணங்க சிபிராஜ் அவர்கள் ஒரு சூப்பரான வேலையை பார்த்திருக்காரு. எங்க அப்பா பேசுறது, என் தங்கச்சி பேசுறதெல்லாம் யாரும் கண்டுக்காதீங்க. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வேளச்சேரி தொகுதியில் நிற்கிற வேட்பாளருக்கு நீங்க ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ வெளியிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காப்ல. அப்ப எந்த அளவுக்கு ஒரு குடும்பத்துக்குள்ள இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் நுழைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம முக்கியமா பேசி ஆகணும். அதை பத்தி தான் சொல்லணும். அதை விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு பாத்தீங்கன்னா முக்கியமான ஆலோசனை அதை தான் நம்ம பேசணும். இன்னைக்கு விஜய் அவர்களோட இறுதிக்கட்ட பிரச்சார நாள் அன்னைக்கு எங்கெல்லாம் போவாரு, என்னெல்லாம் ஷெட்யூல்டுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் முக்கியமா மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளோட ஒரு பனையூர்ல மிகப்பெரிய மீட்டிங் ஒன்று நடத்த போறாரு. அந்த மீட்டிங் முடிவில் தான் பூத் கமிட்டி ஆட்கள் என்னெல்லாம் செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க முன்னெடுத்துட்டு போகணும், எப்படி அவங்க வந்து தைரியமான ஆளா இருக்கணும்னு சொல்லிட்டு முழுக்க முழுக்க எல்லா மாவட்டங்கள்லையும் இருக்கிற எல்லா சட்டமன்ற தொகுதியிலும் இருக்கிற பூத் கமிட்டிகளுக்கு ஈவினிங்குள்ள ஒரு மெசேஜ் வந்துடும். அதுபடி நடந்துக்கங்க. அதை விட ரொம்ப முக்கியமா இன்னைக்கு தீய சக்தி அப்படின்றது பயங்கரமா வந்து விலை பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த மக்களுக்கும் பணப்பட்டுவாடால இருந்து எல்லாமே கொடுத்து பணத்தை நம்பியே இருக்கிற இந்த ஒரு மக்கள் வந்து 1000 ரூபாய்க்காக ஓட்டு போட்டுருவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறத இந்த தேர்தலில்
நம்ம முழுக்க உடைச்சாகணும் அப்படின்றது, நல்ல ஒரு முதல்வரை நீங்கள்லாம் தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்ற நம்பிக்கை இன்னைக்கு எல்லாருக்குமே இருக்குது. அதனால் தமிழக மக்கள் கண்டிப்பாக சிந்திச்சு தான் வாக்களிக்கணும் அப்படின்ற இடத்துல இன்னைக்கு நம்ம இருக்கோம். அதை யாருமே மறந்துடாதீங்க. விஜய் அவர்கள் இதைத்தான் சொல்ல போகிறாரு. அதை விட முக்கியமாக பூத் கமிட்டி அப்படின்னா என்ன, எதுக்காக அவர் காலையில் ஓட்டு போட சொல்லியிருக்காரு. எல்லாருமே வந்து இப்போ சமீப நாட்களில் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாரு. காலையில் எல்லாருமே எந்திரிச்சு ரெடியாக சூப்பராக ரெடி ஆகிட்டு அந்த விசில் சின்னத்துக்கு நேராக இருக்கிறத அமுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையும் அந்த ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாரு. அதுக்கான விளக்கம் நான் நேற்று காலையில் போட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, நேரம் ஆக ஆக தீய சக்தி பயங்கர பலான வேலைகள்லாம் பார்க்கும் அப்படின்றனால நீங்கள் முன்கூட்டியே தன்னோட வாக்குகளை செலுத்திடுங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தேர்தல் நடத்திய விதிமுறைகள் வந்துட்டனால ஒவ்வொரு தொகுதிக்குள்ளே இருக்கிற வேற ஊர் வெளியூருக்காரங்க வேற தொகுதிக்காரங்க அந்தந்த மாவட்டத்தை விட்டு வெளியேறணும். அதாவது சொந்தக்காரங்க இல்லாமல் நார்மலாக ஹோட்டலில் தங்கி இருக்கிறவங்க எதுக்கான தங்கியிருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே வந்து கொடுத்துட்டு தான் தங்கணும். அதனால் எல்லாருமே யோசிச்சுக்காங்க. நேற்றுலாம் கூட பார்த்தீங்கன்னா மும்பையிலேருந்து 300-400 பேர் வந்திருக்காங்க. முழுக்க அவங்க வந்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு தான் ஓட்டு போடுவேன்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க. அப்போ அவங்கள்ட்ட வந்து அதிகப்படியான பரிசோதனைகள் நடந்துகிட்டு இருக்கிறதா நம்ம கேள்வி வந்துகிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் இருந்து அந்த ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ள உட்பட்ட நபர்கள் தான் அங்கே தங்கணும் அப்படின்றது முக்கியமான விஷயமா இருக்குது. அதனால் விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி எல்லாரும் வந்து அவங்கவுங்களோட மனசுப்படி அவங்கவுங்களுக்கு பிடிச்ச முதல்வர் வரணும்னு சொல்லிட்டு வாக்களிங்க. நேற்று கூட நடந்திருக்கு காவல்துறையினருக்கு நடந்த தபால் ஓட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து வெளிப்படையாக சொல்லாமல் சொல்லியிருக்காங்க நாங்கள் யாருக்கு ஓட்டு போட்டிருக்கோம்னு. அதனால் தமிழக மக்களே சிந்திச்சு வாக்களிங்க. இந்த வீடியோ தயவுசெய்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக கீழே ஹைப்புன்னு ஒன்று இருக்கும். அது கொடுத்தீங்கன்னா எல்லாரும் நம்மளோட வீடியோ பார்ப்பாங்க. உங்களோட கமெண்ட்டையும் மறக்காம கமெண்ட்ல கேளுங்க. ஏதாவது கேள்வி பதில் உங்களோட அந்த தொகுதியில வரிசை எண் எத்தனை அப்படின்ற சின்னத்துக்கு நேரா மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் பரப்புங்க. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். தயவு செய்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நன்றி, வணக்கம்.